பெண்கள் ஆண்கள் யாரும் பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து அவங்க திருமண தேர்வு உரிமை என்பது இன்னைக்கு வந்து அது வந்து சாதி சார்ந்ததா இருக்கணும், மதம் சார்ந்ததா இருக்கணும், வர்க்கம் சார்ந்ததா இருக்கணும்ன்றத இந்த சமூகம் எழுதப்படாத விதியா எழுதி வச்சிருக்கு. அந்த விதியை மீறும் பொழுது அந்த நீங்க யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்களை கொலை செய்யணும்ன்றது வந்து ஒரு தண்டனையா இருக்கு. இது கிட்டத்தட்ட இந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத செயல்னு கூட சொல்லலாம். தீவிரவாதம் என்பதற்கு சட்டத்துல என்ன விளக்கம் தருவாங்கன்னா, ஒரு இப்போ உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி படுகொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கொலை வந்து இந்திய மக்களை திகிலடைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்படலை, அதனால அது தீவிரவாத செயல் இல்லைன்னாங்க. ஆனா இந்த சாதி ஆணவ கொலைகள் என்பது குறிப்பிட்ட மக்களை அச்சுறுத்துவதற்காக நடத்தப்படுது. நீ இந்த மாதிரிலாம் நீ வந்து லவ் பண்ணேன்னா, இந்த மாதிரி வந்து நான் தலித் பொண்ணுங்கிட்ட பேசினேன்னா உன்னை வந்து கொல்லுவோம். இது வந்து டெரரைசிங் தி நான் தலித் மக்கள். அந்த மக்களை வந்து நீங்க வந்து திகிலடைய வைப்பதன் மூலம் இந்த சாதிய சட்டங்களை நீங்க மீறாதீர்கள்